அடுத்ததாக நாவலருடைய வரலாறு. இளம் சைவ புலவருக்கு தான் இது சிலபஸ். இருந்தாலும் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேணும். சைவ புலவர்களுக்கு என்று சிலபஸ் என்றால் இளம் சைவ புலவருடைய சிலபஸும் சேர்த்துதான் சைவ புலவர்கள் க்கான பரீட்சை வினாக்களும் அமையும். ஆனபடினால இளம் சைவ புலவருக்குரிய சிலபஸுக்குள்ளே எங்களுக்கு கேள்வி வராதுன்னு நீங்க நினைக்கக்கூடாது. அது மிக முக்கியம். ஆனபடினால கட்டாயம் அதில வரக்கூடியதையும் சேர்த்து பார்த்துக் கொள்ளுங்க. நாங்கள் வகுப்புகள் எப்பயுமே சேர்த்து தான் வைக்கிறது. தனித்தனியா வைக்கிறது இல்லை. சரி. அந்த வகையிலே நாவலருடைய வரலாறு இப்ப எங்களுடைய சமயத்த பொறுத்தவரையிலே அதுக்கும் இலங்கையிலே, யாழ்ப்பாணத்திலே இலங்கையிலே என்று சொல்லலாம். அ ஆர்வ நாவலர் விட்டால் சைவம் என்றது எந்த நிலையில இருந்திருக்கும் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்ப மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய மகான் என்று தான் நாங்க சொல்லணும். அவர் 5வது குரவராக நாங்கள் அவரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முற்பட்ட குரவர்கள் எல்லாருடைய ம் அ வளர்ச்சிக்கு, சமய வளர்ச்சிக்கு அவர் செய்த பங்களிப்பு எல்லாவற்றையும் தக்க வைத்த பெருமையை நாங்க நாவலர சொல்லிக் கொள்ளலாம். இல்லாட்டி அவர் இல்லாட்டி, அ மெ அந்த நேரத்திலே அ கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டு வந்து ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் எல்லோரும் சைவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா மாறிக்கொண்டிருச்சுனாம். பல பல காரணங்களுக்காக. ஆ இப்ப அவர்கள கல்வி, முக்கியமா கல்வி. அடுத்தது வேலைவாய்ப்பு. மற்றது பொருளாதார நிமித்தமாக. அவர்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். பொருளாதார உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி மத மாற்றத்துக்காக. அப்படியெல்லாம் செய்த பொழுது, எந்தெந்த இடத்திலே அந்த சந்தர்ப்பம் ஏற்படுகிறத பார்த்து பார்த்து நாவலர் என்ன செய்தார், சரி அவர்கள் பொருளாதார உதவி செய்தார்களா, அந்த இடத்துல நாங்கள் எந்த விதத்திலே அவர்களுக்கு செய்ய முடியும். இந்த மத மாற்றத்தை தடுக்க முடியும். அறிவின்மையால மதமாற்றம் நடக்குது. பல பேர் அந்த அறிவின்மையால எங்கட சமயத்துல இருந்த சில குறைபாடுகள் இருந்தது. உதாரணமா வேள்வி செய்றது, இந்த உயிர்க்கொலை செய்றது, மற்றது கோயில் இது திருவிழா நேரங்கள்ல நடனம் ஆடுறது. அந்த மாதிரி சில குறைபாடுகள் சொல்லப்பட்டது. உதாரணமா நல்லூர் திருவிழாவில மு 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 மு- முன் முந்தின காலத்துல நாவலருடைய காலத்திலேயே அ நல்லூர் தேர் ஓட முதல் அந்த இடத்த தேர்காலில ஒரு மிருகத்தை பலியிடுறது, ஆட்ட பலியிடுற வழக்கம் ஒன்று இருந்திருக்கு. நாவலர் அத வன்மையா கண்டிச்சவர். எப்படி என்று சொன்னா, இந்த வ இவ்வளோ பெரிய கப்பல் எல்லாம் அவ்வளோ பெரிய சமுத்திரத்தில எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டு வருது. ஆனா, இந்த நல்லூர்ல ஒரு தேர் ஓடுறதுக்கு ஆட்ட பலி குடுக்காட்டி அது தேர் ஓடி வராதோ! என்று சொல்லி கண்டிச்சவர். அவர் அத விரும்பல. அப்படி சில சில குறைபாடுகள அவர் கண்டிச்சவர். எங்கட சமயத்துல இருந்ததையும் நீங்கள் அத அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அறிவுறுத்தினவர். அ அதே நேரம் மத மாற்றத்துக்கு காரணம் எங்களுடைய சமயத்திலே இருக்கின்ற சில அறியாமை காரணமாக என்று நினைச்சுக்கொண்டு அவர் கணக்கா பிரசங்கங்களை செய்தவர். பிரசங்கங்களை செய்து, அடுத்தது உங்களுக்கு தெரியும். கல்வியால தான் எங்களுக்கு கல்வி வாய்ப்பு குறைவு. எல்லாம் திண்ணை பள்ளிக்கூடமும், புத்தகங்கள் இல்லை. எல்லாம் வீட்டிலே படிச்சுக் கொண்டிருந்தது. அப்படி வசதி குறைந்ததா இருந்தபடினால, மற்றது கல்வியிலே அக்கறை இல்லாம இருந்தபடினால, அது கல்விக்கு பெரிய சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று நாவலர் செய்த கைங்கரியம் என்றது பெரிய ஒரு கைங்கரியம். உண்மையிலே அந்த ஒரு பாடல் ஒன்று இருக்கு. "நல்லை நகர் ஆறுமுக நாவலர் பிறந்திலரேல் சொல்லு தமிழ் எங்கே? சுருதி எங்கே? வல்லவரும் ஏத்து புராணாகமங்கள் எங்கே? பிரசங்கம் எங்கே? ஆத்தன் அறிவெங்கே? அறை." நல்லூர் நாவலர் பிறக்கேல் என்று சொன்னால், எங்களோட தமிழும், சமயமும் இந்த யாழ்ப்பாணத்தில இருந்திருக்குமா? இலங்கையில மிஞ்சி இருந்திருக்குமான்ற ஒரு கேள்விக்குறியே அந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்குது. உண்மை. சரியான உண்மை. என்னன்னு சொன்னா, அவ்வளவு வேகமாக மத மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. அ அப்போ மக்கள் எல்லாம் ஒரு அறியாமையாலும், வேற வேற காரணங்களாலும் மத மாற்றத்துக்கு உட்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போ நாவலர் என்ன செய்தார் என்று சொன்னால், சரி உடனே கல்விக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, தானாவே பள்ளிக்கூடங்களை நிறுவினார். முதலாவது தன்னுடைய சொந்த காச போட்டு நிறுவினார். அதை விட வெறும் ஆக்களுக்குள்ள காசு சேர்த்து பெரிய அறிஞர்கள், இந்த கல்வியிலே அக்கறை கொண்டவர்கள் உள்ள தனவந்தர்கள்ட்ட காசு சேர்த்தெல்லாம் பாடசாலைகளை கட்டினார். பாடசாலைகளை தாவித்தார். இலவச கல்வியை வழங்கினார். உண்மையிலே இப்ப அரசாங்கம் இலவச கல்வியை வழங்குறதில்ல. அந்த நேரம் வழங்கின இலவச கல்வி ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக தமிழ் பாடசாலைகளை நிறுவி அதை இலவச கல்வி வழங்குறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. தனியொரு மனிதனாக. நினைத்து பார்க்க முடியாத அளவு சேவையை அவர் செய்தவர். அந்த அவர சொல்றது நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லி. பிரம்மச்சாரின்னு அவர் திருமணமாகாமல் இந்த சமயத்துக்கும், தமிழுக்குமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அது மட்டுமில்ல, அவர் என்ன சொன்னா அந்த ஒரு வேகத்தோட இந்த வ ம ம எங்களோட சமயம் அழிந்துவிடக்கூடாது, எங்களுடைய மக்கள் திசை மாறி போய்விடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளத்துக்கு ஆக்ரோஷமாக செயற்பட்டவர். இந்த சும்மா சிம்பிளா இருந்து விடையில. அந்த காலத்திலே ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று இருந்தது. அந்த பஞ்சம் தலைவிரித்தாடின காலத்திலே
மக்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல. அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு செயலை நாவலர் என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த காச போட்டும், மற்றது ஊருக்குள்ளே தண்டல் செய்றோம்ன்னு சொல்லுவினமே, உங்க யார் யாருக்கு இவ்வளவு குடுக்க முடியுமோ அத குடுங்கோ. இயன்ற ஆட்கள் இயன்றத குடுங்கோன்னு சொல்லி ஒரு புடி அரிசி என்றான, ஒரு முடி அரிசி என்றான, அவரவருக்கு இயன்றத நீங்க குடுங்கோன்னு சொல்லி வாங்கி கொண்டு போய், ஒரு இடத்துல வச்சு பெரிய ஒரு தொட்டியில கஞ்சி காய்ச்சி, ஒரு பெரிய பானைகள்ல கஞ்சிய காய்ச்சி ஒரு தொட்டியில ஊத்தி, இப்ப நீங்கள் பார்ப்பீங்கள் தானே, இந்த திருவிழா நேரங்கள்ல தண்ணீர் பந்தல் போடுறது. அது மாரி இது கஞ்சி தொட்டி என்று. பெரிய தொட்டிகள்ல கஞ்சிகளை காய்ச்சி ஊத்தி, ஆக்களுக்கு போக வந்தவர்களுக்கெல்லாம் குடுத்து வந்தார்களாம். ஏழைகளுக்கு, இயலாதவர்கள். அவ்வளோ பெரிய பஞ்சம் அந்த நேரம் தலைவிரித்தாடினது. அப்ப அந்த நேரம் அந்த கஞ்சி தொடி திறமும் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், ஒரு பெரிய ஒரு அ தொண்டாக இருந்தது அந்த நேரத்திலே. அப்ப அந்த தொண்டை ஒரு தனியொரு மனிதனாக முன்னெடுத்தவர். அவருக்கு மற்ற ஆக்களுடைய உதவி ஒத்தாசையும் எடுத்துக்கொண்டு, ஆனால் நாவலர் முன்னெடுத்தவர். அப்ப அது ஒரு பெரிய ஒரு தர்மம். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் புத்தகங்கள் எல்லாம் அ இது ஏட்டில தான் இருந்தது. அப்ப ஏட்ல இருந்தா எல்லாராலயும் வாசிக்க முடியாது, விளங்க முடியாத தமிழ், அந்த உரைநடையை நீங்க பார்த்திருப்பீங்க. நான் அண்மையிலே ஒரு YouTubeல பார்த்திருந்தேன். அ உரைநடையை தமிழுக்கு தந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வைரமுத்து சொல்லியிருந்தார் ஒரு ஒரு பேச்சில. ஆனா மிக மிக சரியான ஒரு தவறான விடயம். உரைநடையை கொண்டு வந்தவரே நாவலர். வசன நடை கைவந்த வல்லாளர்ன்னு சொல்லி நாவலருக்கு பேர். நாவலர் தான் இங்க நாவலர பார்த்து தான் இந்தியாவிலேயே அந்த உரைநடையை அவர்கள் நாவலர்ட்ட இருந்து நாவலர் மூலமாகவே அ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்ப நிறைய புத்தகங்கள முதல்ல ஆரம்பத்துல நாவலர் எல்லாத்தையும் உரைநடையில எழுதி போட்டு, அதாவது எல்லாமே பாடல்களா இருந்த நூல்கள எளிமையான உரைநடையில எழுதி, அதை கொண்டு போய் முதல்ல இந்தியாவுல வச்சு தான் அவர் பதிப்பிச்சவர். அப்படி பதிப்பிச்சு போட்டு, பிறகு கொண்டாந்து இங்க அந்த புத்தகங்களை வழங்கினது இங்கே படித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு. முதல்ல திண்ணை பள்ளிக்கூடம், நாவலரும் கூட அந்த திண்ணை பள்ளிக்கூடத்திலே அவர் இலவசமாக கற்பித்துக் கொண்டிருந்தவர். அதுக்கு பிறகு அத பள்ளிக்கூடமாக மாத்தைக்குள்ள அ அது பல பரோபகாரிகள் இருந்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே. காணிய குடுத்திருக்கிறார்கள். இந்த இந்த இடத்துல போய் பள்ளிக்கூடத்த கட்டுங்கோன்னு. அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் சில சில பரோபகாரிகள், வள்ளல்கள் காசு கொடுத்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு. அந்த மாரியெல்லாம் நடந்திருக்கு. இப்ப வண்ணார் பண்ணை சைவப்பிராச வித்தியாசாலை தான் முதல் முதல் நாவலர் தொடக்கின வித்தியாசாலை. அந்த வித்தியாசாலை அதுக்கு இப்ப இருக்கிறது நாவலர் மகாவித்தியாலயம் என்ற இடத்துல. அதுக்கு முதல் வண்ணை வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குத்தானே, இப்போ உங்களுக்கு தெரியுமா? வண்ணார் பண்ணை சிவன் கோயில் என்று சொல்றது. அல்லது யாழ்ப்பாணம் சிவன் கோயில் என்று சொல்றது. அந்த சிவன் கோயிலுக்கு எதிரிலே கேகேஎஸ் ரோட்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு எதிரிலே ஒரு தனியார் கட்டிடத்தில ஒரு வீட்டில வச்சு தான் அந்த பள்ளிக்கூடம் முதல்ல தொடங்கினது. சைவப்பிராச வித்தியாசாலை என்று சொல்லி. தமிழ்ல என்னன்னு சொன்னால், தமிழ்ல கற்பிக்க வேணும். ஏன்டா கிறிஸ்தவர்கள் வந்து ஆங்கிலத்து கல்வியத்தான் கொடுத்து கொண்டிருந்தவர்கள். அதனால ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் தொடங்க வேணும்னு சொல்லி பள்ளிக்கூடமாக தொடங்கினது. நெடுக நாங்கள் திண்ணை பள்ளிக்கூடத்தை வச்சு கொண்டிருந்தால், அது காலத்துக்கு பொருந்தாது. அப்ப காலத்துக்கு ஏத்த மாரி நாங்கள் அத கொண்டு வர வேணும்னு சொல்லி, முதல்லே இந்த வண்ணார் பண்ணை சிவன் கோயிலுக்கு எதிரிலே ஒரு பாடசாலையை ஸ்தாபித்தவர். அது சைவப்பிரகாச வித்தியாசாலை என்று. ஒரு கொஞ்ச காலம் அதுல இருந்து கொண்டிருக்கு. பிறகு பார்த்தார் இந்த வீட்ட மட்டும் வச்சு காணாது. இத கொஞ்சம் பெருப்பிக்க வேணும். நிறைய மாணவர்களை உட்சேர்க்க வேணும்னு பிறகு மா நாவலருடைய பாடசாலைக்கு தமிழ் தமிழ் மூலமாக படிக்கிறதுக்கு மாணவர்கள் கன பேர் வந்தார்கள். அவருடைய கற்பித்தல் திறன், பிரச்சாரம், மற்றது பிரசங்கங்கள் அதால ஈர்க்கப்பட்டு கன பேர் பிறகு நாவலருடைய பாடசாலைக்கு படிக்க வந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு பெரிய ஒரு தனவந்தர் என்ன செய்தார், இப்போ நாவலர் ஸ்கூல் இருக்கு தானே, நாவலர் மகாவித்தியாலயம். அந்த இடத்துல முதல் சைவப்பிராச வித்தியாசாலை என்ற பெயரிலே இந்த கே.கே. ரோட்ல இயங்கின இந்த பாடசாலை அந்த இடத்துக்கு இடம் மாறினது. இப்பொழுது அது நாவலர் வீதி என்று அந்த வீதி அழைக்கப்படுது. அந்த பாடசாலை நாவலர் மகாவித்தியாலயம் என்று அழைக்கப்படுது. ஆனா அதுக்கு முதல் அந்த இடத்தை சைவப்பிராச வித்தியாசாலை என்று நாவலர் தான் அதனை ஸ்தாபித்தவர். இப்போ தனி ஒரு மனுஷனா இருந்து கொண்டு ஒரு பாடசாலையை ஸ்தாபித்து, அதுக்கு பத்தாததுக்கு புத்தகங்கள் அச்சிட வேணுமென்றதுக்காக வித்யானுபாலன யந்திரசாலை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்தியாவுக்கு கொண்டு போய் புத்தகங்களை அடிச்சு கொண்டு வரதுண்டா போற வார நேரங்கள், செலவுகள் எல்லாவற்றையும் பார்த்து என்ன செய்தார்? அங்க இருந்தே ஒரு இயந்திரம், அச்சு இயந்திரத்த எடுத்துக்கொண்டு வந்து வண்ணார் பண்ணையிலே தாவிச்சார். அந்த ஏரியாவ சொல்றது வண்ணார் பண்ணை என்று அது ஒரு உண்மையிலே அந்த தமிழும் சமயத்தையும் வளர்த்த ஒரு பகுதியாக காணப்படுது. அப்ப அந்த இடத்துல கொண்டு வந்து ம் இப்ப அந்த வித்யானுபாலன யந்திர சாலை எங்க இருக்குன்னா, கே.கே.எஸ் ரோட்ல கிட்டத்தட்ட எஃப்னா ஹிந்து கிட்டவா இருக்குது.
யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி கிட்டவே இருக்குது. அந்த இடத்தில வித்யானுபாலன் யந்திரசாலை என்ற பேரிலே ஒரு யந்திரசாலையை, அச்சுக்கூடத்தை ஸ்தாபித்தவர். இப்பயும் இருக்குது. ஆனால் அவ்வளவுத்துக்கு இப்போ எல்லாம் லேசர் பிரிண்டிங் எல்லாம் வந்தா பிறகு, அ டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாம் வந்தா பிறகு, இதை நாடுபவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. இருந்தாலும் கூட இப்பவும் அந்த அ இது யந்திரசாலை, அச்சுக்கூடம் இப்பவும் இயங்கிக் கொண்டிருக்குது. அப்ப உண்மையில நாங்க என்ன செய்யணும்? நாவலருடைய பேரிலே தோன்றின அந்த காலத்திலே ஒன்றுமே இல்லாத போது தொடங்கின அந்த பாடசாலையையும் இந்த அச்சுக்கூடத்தையும் நாங்கள் தொடர்ந்து வச்சிருக்க வேணும் என்றால் அவருடைய பேருக்கு நாங்கள் செய்கிற நன்றிக்கடன் அதுதான். நாவலருக்கு செய்கிற நன்றிக்கடன். அதை தொடர்ந்து இயங்குறதுக்கு நாங்கள் எங்களால இயன்ற பங்களிப்பை நாங்கள் செய்து கொண்டிருக்க வேணும். சரி. இப்ப நாங்கள் நாவலருடைய வரலாறு என்று சொல்லிட்டு நான் டக்குன்னு அதுக்குள்ள போயிட்டேன். என்னன்னு சொன்னால் நாவலரை பற்றி கதைச்சால் ஒரு எங்களை அறியாமலே ஒரு ஒரு விதமான ஒரு மயிர்க்கூச்சரிய தன்மை ஒன்று வரும். இல்ல அவரை பற்றி கதைக்காட்டி இலங்கையில சைவம் இருந்திருக்குமான்றதே பெரிய கேள்விக்குறி. சரி நாவலர் எப்போ தோன்றினார்ன்னு சொன்னா 1822ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி. அ அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்திருக்கிறார் நல்லூர்ல. அவிட்ட நட்சத்திரம்னா பொதுவா சொல்லுவார்கள். தவிட்டு பானையிலும் பொன் விளையும்ன்னு சொல்லி. அவர வீட்டுல பொன் விளைஞ்சதோ இல்லையோ, ஆனா இந்த இலங்கை மண்ணுக்கு, யாழ்ப்பாணத்துக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழருக்கு அவர் உண்மையிலே அவர் ஒரு பெரிய பொக்கிஷமா, ஒரு பொன்னாகத்தான் அவர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். அ அப்போ தவிட்டு பானையில பொன் விளைஞ்ச மாரின்னா, அவரே ஒரு பொன் விளைஞ்ச மாரி தான் அவர் கிடைச்சிருக்கிறார். இல்லாவிட்டால் இன்ற வரையும் சமயம் நிலைத்திருக்காது. இந்த எங்களுடைய சைவ சமயம் நிலைச்சிருக்காது. அந்த வகையிலே அவர் பிறந்த திகதியை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இத ஷேர் பண்ணுவேன். அதனால பிரச்சனை இல்ல. நீங்கள் மனதில குறிச்சு வச்சுக்கொண்டா சரி. 1822ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவர் நல்லூர்ல. அவருக்கு ஆரம்பத்திலேயே பெற்றோரிட்ட பெயர் வந்து ஆறுமுகம் பிள்ளை. ஆறுமுகம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆறுமுகன் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆறுமுகம் பிள்ளை என்றும் குறிப்பிடுகிறார்கள். அ அப்ப ஆறுமுகம் பிள்ளை என்பது ஒரு நூல்ல இருந்து தான் நான் அத எடுத்தேன் நான். தாயாருக்கு பேரு சிவகாமி, தகப்பனுக்கு பேர் கந்தப்பிள்ளை. பாருங்க அந்த கந்தன், ஆறுமுகம் என்றது பேரு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அந்த நல்லூருக்கும், நல்லூர் கந்தனுக்கும் அந்த அந்த ஏரியாவுல இருக்கிறவருக்கு அந்த பெயர்களை விடுவது ஒரு வழமையாகவே இருந்திருக்கு. அப்போ தாய்க்கு சிவகாமி என்ற பெயர், தகப்பனுக்கு கந்தப்பிள்ளை. அவருடைய பூட்டன் ஒருவர், பாட்டனுக்கு அடுத்தது பூட்டன். பாட்டனுக்கு அ என்னவோ பேர். அடுத்தது பூட்டன் வந்து இலங்கை காவல முதலியார். முதலியாரா இருந்திருக்கிறார். அந்த பேர உங்களுக்கு குறிப்பிடுறதுக்காக சொன்னேன். இலங்கை காவல முதலியார். இலங்கை காவலர் என்று. இலங்கை காவலர் என்றது பெயர். பிறகு முதலியார் என்றது அவருடைய பதவி. உங்களுக்கு தெரியும் தானே? முந்தின காலத்திலே முதலியார்ன்றது ஒரு பெரிய அரச பதவி. இந்த நாவலருடைய குடும்பத்திலே எல்லாமே 8 பிள்ளைகள். நாவலர் கடைசி பிள்ளை. அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே படித்தவர்கள். எல்லாரும் இந்த அரசாங்கத்திலே, அதாவது இந்த பிரிட்டிஷ்ல இந்த மிஷனரி அரசாங்கத்திலே, ஐரோப்பியருடைய அந்த அரசாங்கத்திலே பிரிட்டிஷ் தான். அ அவர்கள் கடமையாற்றி இருக்கிறார்கள். எல்லோரும் உத்தியோகத்திலே இருந்திருக்கிறார்கள். அதிலே இருந்து கொண்டு கல்வி கற்றிருக்கிறார்கள். தமிழை எப்படி இங்க உள்ளூர்ல கற்றார்களோ, அதே மாரி ஆங்கிலத்தை கற்றார்கள். உத்தியோகம் பார்த்தார்கள். அதே நேரம் அவர்கள் வந்து தாமரையில தண்ணீர் மாரி, அதோட போய் மிக்ஸ்ட் ஆகல. அதுக்குள்ள போய் சேரையில, அதாவது கிறிஸ்தவத்துக்குள்ள போய் சேரையில, அந்த அரசாங்கத்துல இருந்தாலும் தமிழுக்காக சேவை செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் தமிழுக்காக சேவை செய்திருக்கிறார்கள். அவருடைய வழிவந்தவர்கள் எல்லாம் தமிழுக்கும், சைவத்துக்கும் நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். ஆர்மனாளருடைய முன்னோரா வந்து சுவாமி ஞானப்பிரகாசர். சுவாமி ஞானப்பிரகாசர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க இந்த ஐரோப்பியர்களா அ இந்த ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு ஆள் பசுவை தானம் கொடுக்க வேணும். பசுவை என்றன, மாடென்றன அவர்கள் அவர்களுடைய உணவுக்காக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பசுவை ஒவ்வொரு நாளைக்கு குடுக்க வேணும்னு சொல்லி கட்டளையிட்டு இருந்தது. அப்போ ஞானப்பிரகாசருக்கு அது பொறுக்க முடியல. நாங்கள் தெய்வமா வழிபடுற ஒரு பசுவை, இறைவனுடைய வாகனமாக நாங்கள் வழிபடுகிற பசுவை நாங்கள் இவர்கள் வெட்டுவதற்கு, கொல்லுவதற்கு நாங்கள் கொடுப்பதான்ட்டு அவருக்கு பொறுக்க முடியாமல், ஆனா ஒ அவர்களோட ஓர்டருக்கு தப்ப முடியாது. ஆனபடினால என்ன செய்தார், இரவோடு இரவாக வெளிக்கிட்டு போய் இந்தியாவுக்கு போய் சேர்ந்துட்டார். சுவாமி ஞானப்பிரகாசர். அவருடைய பரம்பரையில வந்தவர் தான் இந்த நாவலர். பாருங்க அந்த அவர்களுடைய அந்த சொல்லுவினம் சில விஷயங்கள் வந்து அ வாரிசா வாரிசுரிமையாக கிடைக்கும் சில இயல்புகள். அவர்களுடைய ரத்தத்திலேயே, பரம்பரையிலேயே கடத்தப்பட்டு கொண்டு வருது அந்த சைவத்துக்கும், தமிழுக்குமாக செய்கின்ற சேவை. அந்த மரபுல வந்தவர் தான் நாவலர். அப்ப அவருக்கும் வந்து சைவத்தையும், தமிழையும் காக்க வேணும் என்ற ஒரு ஒரு உத்வேகம் ஒன்று இருந்து வந்தது.
நாவலர் ஆரம்பத்திலே பார்த்தால் சுப்பிரமணிய உபாத்தியாயர் என்றவர்கிட்ட தமிழ் படிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு சரவணமுத்து புலவர், சேனாதிராச முதலியார் என்று சொல்லப்பட்டவர்களிடம் தமிழ் படித்திருக்கிறார். தமிழும் தமிழோட சேர்ந்த மற்ற நிகண்டு போன்ற நூல்கள் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறார். பிறகு அதுக்கு பிறகு அந்த கால ஓட்டத்தோடையும் அந்த சூழலுடைய தேவைக்கும் காலத்தின் தேவைக்கும் அமைவாக பிறகு ஆங்கிலம் கற்க வேண்டிய ஒரு கற்க விரும்பி அவர் போய் முந்தி அது ஆங்கில கல்லூரியா இருந்தது. இப்பொழுது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. அது முந்தி மெத்தடிஸ்ட் கல்லூரி என்று இருந்தது. ஆங்கில கல்லூரியா இருக்கும் பொழுது, அந்த கல்லூரியிலே போய் சேர்ந்தார். சேர்ந்து ஆங்கிலமும் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆங்கிலம் மூலமான கல்வியையும் கற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்க யோசிக்கணும், என்னடா அவர் தமிழ வளர்க்கிறார் என்று சொன்னால் ஆங்கிலத்தை கற்றாரோ, அப்ப ஏன் அவர் ஆங்கிலத்தை படிச்சார் அப்படின்னு இல்ல. இப்போ தமிழை அவர் தமிழை மட்டும் படிச்சிருந்தால் தமிழோட மட்டும் தான் நின்றுப்பார், அவ்வளவுதான் நின்றுப்பார். அவருடைய சேவை வந்து பரந்தளந்து போயிருக்காது. ஆங்கிலத்தை கற்று அந்த ஆங்கிலேயர்களோடையே உரையாடக்கூடியதும், வாதாடக்கூடியதுமான ஒரு திறமை அவருக்கு வந்தபடினாலதான் அவர்களோட எவ்வளவு வாதாடி இந்த எங்களுடைய சமயத்தை காப்பாற்றுறதுக்கு நிறைய அவர்களோடு வாதாடி போராடி எல்லாம் செய்திருக்கிறேன். அது மட்டுமில்ல, இவருடைய ஆங்கில புலமையை தமிழ் புலமையையும் ஆங்கில புலமையும் 2லயுமே அவர் வித்துவம் இருந்தது அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தார், எங்களுடைய எல்லா நூல்களும் எங்களுடைய சைவ சமயத்துக்கு உரிய நூல்கள், பல நூல்கள் எல்லாமே வடமொழியில சமஸ்கிருதத்துல இருக்குது. ஆனபடினால சமஸ்கிருதத்தை கற்றாத்தான் நாங்கள் நேரடியான ஒரிஜினல் வெர்ஷனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். மூல நூலை படிக்க வேணும் என்று அல்லது அந்த நேரம் மொழிபெயர்ப்பும் இல்லத்தானே. அப்ப மூல நூலை படிக்க வேணும்னு சொன்னா சமஸ்கிருதத்தை படிக்க வேணும். இப்ப சமஸ்கிருதத்தையும் படிச்சார். அப்ப பிறகு சமஸ்கிருதத்திலேயே ஒரு விற்பனர் ஆயிட்டார். அப்ப சமஸ்கிருதத்தை படிச்சதால நேரடியாகவே வடமொழியில இருந்த எங்களுடைய வேதங்களையும், ஆகமங்களையும் எல்லாவற்றையும் படித்தார். அப்ப ஆனபடியினால பிறகு பிறகு அதனுடைய சாராம்சத்தை அவர் பிறகு தமிழிலே உரைநடையாக தரக்கூடியதா இருந்தது. அப்ப இந்த 3 மொழியிலேயும் ஒரு விற்பனரா இருந்தார். இப்போ எங்க நாட்டுல 3 மொழி என்றா தமிழ், ஆங்கிலம், சிங்களம் என்று தான் சொல்லுவோம். அப்போ அந்த நேரம் 3 மொழியிலே விற்பனர் என்று சொன்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். அப்ப சமஸ்கிருதத்திலும் அவர் பாண்டித்தியம் பெற்றவரா இருந்தார். சரி, இவரு இந்த மத்திய கல்லூரி, யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே, அதாவது பழைய மெதடிஸ்ட் அக்கால மெதடிஸ்ட் காலேஜிலே அவர் படிச்சு கொண்டிருக்கிற பொழுது, அந்த பிரின்சிபலுக்கு பேர் பெர்சிவல். அவர் வந்து ஒரு பாதிரியார். முன்பு எல்லாம் மிஷனரி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாதிரியார்கள் தான் பிரின்சிபலாக, ஆசிரியர்களாக இருந்தார்கள். அப்ப அவருடைய பாடசாலையில இவர் ஆங்கிலம் படிச்சு கொண்டிருக்கும் பொழுது, இவருடைய கெட்டித்தனத்தையும், தமிழ் புலமையையும், ஆங்கில புலமையையும் பார்த்து, அந்த பிரின்சிபலா இருந்த பாதிரியாரே இவர்ட்ட தமிழ் படிக்க வலிக்கிட்டார். அதே நேரம் அங்கே இருக்கிற கீழ் வகுப்புகளுக்கு ஆங்கிலத்தை படிப்பீங்கன்னு சொல்லி அவர் மேல் வகுப்புக்கு அவர் ஆங்கிலம் படிச்சு கொண்டிருக்கிற அதே நேரம் கீழ் வகுப்புக்கு ஆங்கிலம் படிப்பிக்க சொல்லி இதே பாதிரியாரே அவரை விட்டாருன்னு சொன்னா நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம் எவ்வளவு தூரம் அவருடைய ஆளுமை, அவருடைய ஆற்றல், அவருடைய மொழித்திறமை, புலமை எல்லாவற்றும். அதுக்கு பிறகு அவர் அங்கேயே பிறகு அவரை கற்பிக்க ஒரு ஆசிரியராகவும் நியமிச்சார். இந்த பெர்சிவல் பாதிரியார் அதே பாடசாலையிலே நாவலர் படித்த அதே பாடசாலையிலே அவருக்கு ஆசிரியர் பதவியை கொடுத்தார். அப்படி கொடுத்து அவர் நாவலர் அங்க படிப்பித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெர்சிவல் பாதிரியார் என்ன செய்தார்? இவர்கிட்ட தமிழ் படித்தார். தமிழ்னால கவரப்பட்டது. அவர் எதற்குன்னு சொன்னால், இப்போ எப்படி நாவலர் ஆங்கிலத்தை படிச்சு இவர்களுடைய உரையாடி எப்படி சைவத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய இருந்தோ, அதே மாதிரி பாதிரியார் என்ன நினைச்சார்? தமிழை படிச்சாத்தான் நான் இந்த இவர்களோடு சைவ சமயத்தில் இருக்கக்கூடியவர் தமிழர்களோடு ஊடாடி அவர்களோடு பேசி நான் எப்படி இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியும் என்ற அடிப்படையில் அவர் கற்றுக்கொண்டார். 2 விதமான துருவங்கள், 2 விதமான நோக்கங்கள் உள்ளவர்கள். ஆனால் ஒரு இடத்தை சந்தித்து ஒரே துறையில பயணிச்சு கொண்டு போயிருக்கிறார்கள். அதே நேரத்துல நீங்கள் பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட படிச்சு அவருக்கு தமிழையும் படிப்பிச்சு அதே நேரம் சைவத்தையும் தமிழையும் விடாம காப்பாற்றி கொண்டு போயிருந்தார் நாவலர். நாவலர் சொல்லப்பட்டது, நீர் இங்க படிப்பிக்கணும்னு சொன்னால் நீர் இந்த விபூதி பூசி பொட்டெல்லாம் வச்சுக்கொண்டு வரையலாது. அப்ப நாவலர் சொல்லி போட்டார், இல்லையா அப்படின்னா எனக்கு வேணாம் இந்த உத்தியோகம். பிறகு பார்த்தார், பெர்சிவல் பாதிரியார் பார்த்தார், நாவலருடைய திறமைய பார்த்து இவரை இழக்கக்கூடாதுன்றபடினால சரி பரவாயில்ல சொல்லி அவரை அனுமதிச்சார். அவர் விபூதி பூசிக்கொண்டு போவார். அப்போ ஒவ்வொரு நாளும் கட்டாயம் விபூதி பூசிக்கொண்டு தான் அவர் அங்க போவாராம். அப்படி செய்கிறாருன்றதுக்காகவே அவர்ல காழ்ப்பு கொண்ட சில கிறிஸ்தவ
பாதிரியார்கள் அவை எல்லாம் வந்து அவற்றை சம்பளத்தை குறைச்சு அவருக்கு அந்த உண்மையா வழங்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காமல் ஒரு கொஞ்சம் ஒரு சொல்லப்பட்டது 30 பவுன் சொல்லி 30 பவுன் இதோட 10 பவுனோ 30 பவுன் இதோன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் இப்போ இப்போ ஒரு பவுன் சொன்னால் அந்த நேரத்திலே 10 ரூபாய்க்கு பெறுமதியாக ஒரு அளவு. ஆனால் அவருக்கு உண்மையாக கிடைக்கக்கூடிய வேதத்திலும் பார்க்க குறைத்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பளம் கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை. அந்த வரலாறு தான் முக்கியம். சரி, அதே நேரம் இந்த பெர்சிவல் பாதிரியார் இவருடைய தமிழ் ஆற்றலையும், ஆங்கில ஆற்றலையும் பார்த்துட்டு, இந்த பைபிளை தமிழிலே மொழிபெயர்த்து தர சொல்லி கேட்டார். அப்போ பாருங்களேன், இவ்வளவு சைவத்திலேயும், தமிழ்லயும் பெற்றுக்கொண்ட நாவலர், இந்த கிறிஸ்தவ நூலாகிய பைபிளை மொழிபெயர்க்கிறதுக்கு தயங்கவில்லை. அதுதான் அவர் ஒரு பெரியவர் என்பதை காட்டுது. அந்த நூலை மொழிபெயர்க்க மாட்டேன்னு சொல்லல. மொழிபெயர்த்து கொடுத்தார். அதுவும் மிக அழகாக நல்ல தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தார். இன்ற வரையும் நாவலருடைய மொழிபெயர்ப்பு தான் சிறந்த மொழிபெயர்ப்பு என்று கொண்டாடப்படுகிறது இப்ப வரை. 1841ஆம் ஆண்டிலிருந்து 1845ஆம் ஆண்டு வரையும் இந்த காலத்தை எடுத்துக்கொண்டார் பைபிளை மொழிபெயர்க்கிறதுக்கு. அவ்வளவு தரமாக அவர் அதை மொழிபெயர்த்து கொடுத்தார். சரி, இப்படி நடந்து கொண்டு போய்க்கல. பிறகு தொடர்ந்து சில கெடுபிடிகள் இவருக்கு வந்து அந்த இவர் பிரசங்கங்கள் செய்ய வழிகிட்டார். மற்றது கிறிஸ்தவர்கள் செய்த சில மத மாற்றங்களை கண்டித்தார். கண்டித்து துண்டு பிரசுரங்கள் எல்லாம் வெளியிட்டார். மற்றது சில வாக்குவாதங்களில் ஈடுபட்டார். அப்படிலாம் நடந்த உடனே மற்ற சில பேர் மத மாற்றம் செய்யல இவர் அதை தடுத்து விட்டார். அப்படிலாம் செய்த உடனே கொஞ்சம் முரண்பாடுகள் வர தொடங்கிச்சுது. ஆனபடினால இவர் என்ன செய்தார், இந்த ஆசிரியர் வேலையை துறந்து விட்டு அதை ரிசைன் பண்ணிட்டார். அதை ஆசிரியர் வேலையை விட்டுட்டு வந்துட்டார். வந்து என்ன செய்தார், முழு மூச்சாக அவர் சைவ பாடசாலையை தாவித்து சைவ பிரசங்கங்களை செய்து தமிழிலே புத்தகங்களை அடித்து கொடுக்கின்ற அந்த முழு மூச்சாக அந்த வேலையில ஈடுபட்டார். இந்த அப்படி செய்கின்ற பொழுது நாவலர் கற்பிக்கிற மட்டும் இல்லாமல் அவர் கண்டுபிடிச்சது உண்டு பிரசங்கம் முறையின் மூலமாக இந்த பாமர மக்களுக்கு எப்படி எங்களுடைய சமய உண்மைகளை கொண்டு சேர்க்க வேணும். அப்பதான் அவர்களுக்கு இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு மற்றது எங்களுடைய சமயத்திலே சில தவறான தகவல்கள் அதை வச்சுதான் நையாண்டி பண்ணி சில கிறிஸ்தவர்கள் சொன்னது. அப்ப அதுகள் எல்லாவற்றையும் முறியடிக்க வேணும் என்றால் இவர்களுக்கு உண்மைகளை விளங்கப்படுத்த வேண்டும் என்றதுக்காக பிரசங்கம் செய்ய தொடங்கினர். முதலாவது பிரசங்கம் 1847ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வண்ணை வைத்தீஸ்வரன் கோயில்ல 1847ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி. அவர் பிறந்ததும் ஒரு டிசம்பர் மாதம் 18, முதலாவது பிரசங்கம் செய்ததும் ஒரு டிசம்பர் மாதம் 31. நான் யோசிச்சேன் அதை பார்க்கல, கடைசி நாள், வருஷத்தின் கடைசி நாள், ஏன் அவர் அது நியூ இயர் முதலாவது நாள் அடுத்த நாள் இருக்கலாமே என்று. அப்படி இல்லை, அன்றைக்கு வெள்ளிக்கிழமை. மற்றது அந்த தை மாதம் 1ஆம் தேதி என்று இப்ப கொண்டாடப்படுகின்ற அந்த நியூ இயர் என்றது அது உண்மையிலே கிறிஸ்தவ மற்றும் ஆங்கிலேய நாட்காட்டியினுடையது. எங்களுடைய சித்திரை புது வருடம் தானே. அப்படின்னால நாங்கள் அதை பற்றி அவ்வாறு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1847ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலே அவர் முதலாவது பிரசங்கத்தை செய்தார். அப்ப அந்த பிரசங்கத்தை முதலாவது பிரசங்கத்தாலேயே நிறைய பேர் ஈர்க்கப்பட்டுச்சுன்னா அந்த ஒன்று நாவலருடைய தொனி, அவருடைய பேச்சாற்றல், அவருடைய வாய்ஸ். சொல்றானே அந்த சில வாய்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஆளுமை ஒன்று இருக்கும். அந்த ஆற்றல் ஆக்களை கட்டி போடுற அந்த எல்லாரையும் அப்படி அசைய விடாமல் வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருடைய அந்த வாய்ஸுக்கு இருந்தது. மற்றது அவருடைய புலமை, தமிழ் புலமை, மற்றது அந்த வித்துவம், அந்த விடயங்களில் இருக்கின்ற அறிவு. அதனால ஈர்க்கப்பட்ட மக்கள் வந்து தொடர்ந்து அத நிறைய பேர் வந்து பிரசங்கங்கள் கேட்க தொடங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் வண்ணை வைத்தீஸ்வரன் கோயில்ல அவர் பிரசங்கங்களை செய்து கொண்டிருந்தார். சரி, அப்ப அதன் மூலமாக இந்த மத மாற்றங்கள் தடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாடசாலை கட்டினது எப்பன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். 1848ஆம் ஆண்டு இந்த வண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு எதிரிலே ஒரு தனியார் வீட்டிலே தொடங்கின சைவப்பிராச வித்தியாசாலை என்ற சைவ தமிழ் பாடசாலை. அதுக்கு பிறகு நாவலர் மகாவித்தியாலயம் நடந்த இடத்திலே மாறினது 1850ஆம் ஆண்டு. ஆண்டுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவேன். அப்படினாலும் நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். விஷயத்தை மட்டும் நீங்கள் கிரகிச்சு கொள்ளுங்க. இந்த நாவலர் மகாவித்தியாலயத்தில் இருக்கின்ற இப்போது அது பேர் மாற்றம் செய்யப்பட்டது, முந்தைய சைவப்பிராச வித்தியாசாலை. அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த சைவப்பிராச வித்தியாசாலை என்ற பெயரிலே முதல் நாவலர் தொடக்கி வைக்க பிறகு பல இடங்களிலே அது தொடங்கப்பட்டது அதே பேரிலே.
இங்கே சங்கானிலே இருக்குது, வண்ணார்பனையிலே, கோப்பாயிலே, கந்தர் மடத்திலே, குளோலியிலே, இணுவில்லே, மற்றது பருத்தித்துறை, கொழும்புத்துறை, மாதகல் இந்த இடங்கள் எல்லாம் சைவ பிராச வித்தியாசாலை என்ற பெயரிலே சைவ தமிழ் பாடசாலைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இலவசமாக கற்பிக்கப்பட்டது. அது விஷயம். மற்றது தமிழிலே கற்பிக்கப்பட்டது. வ அந்த பாடசாலையை தாபிக்கிறதுக்கான இந்த இன்னும் ஒரு காரணம், கிறிஸ்தவ பாடசாலைக்கு ஒரு சைவ பிள்ளை போய் சேர்ந்து படிக்க போனால், விபூதி உத்திராகமா ஒண்ணுமே போட இயலாது. விபூதி பூசிக்கொண்டு போகவே இயலாது. அப்ப அப்படியெல்லாம் இருந்ததால, அந்த ஆங்கிலம் படிக்க விரும்பினாக்கள் ஆங்கில பாடசாலைக்கு போய் சேரைக்குள்ள விபூதி பூசிக்கொண்டு வந்தா விடவே இயலாதுன்னு சொல்லிட்டாங்களா. அப்ப அதுக்கு பிறகு சில பேர் ஆங்கிலம் படிக்க வேணுமேன்றதுக்காக போய் படித்தார்கள். நாவலர் மட்டும் அந்த தன்னுடைய இடத்திலே விடாப்பிடியா நின்றபடினால நாவலருக்கு அவருக்கு ஒரு அவருக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டது அவருடைய திறமை காரணமாக. மற்றபடி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனபடினால நாவலர் யோசிச்சார், இல்ல ஆங்கிலம் படிக்க விரும்புகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு ஆங்கில பாடசாலையை ஸ்தாபிக்க வேணும். சைவ ஆங்கில பாடசாலை. மொழி ஆங்கிலம். ஆனால் சைவத்துக்கு எதிராக இல்லாமல், சைவத்தை ஆதரிக்கின்ற மாதிரியான ஒரு பாடசாலை. சுதேசிய பாடசாலையா இருக்க வேணும் என்று அவர் இதே வண்ணார் பண்ணையிலே 1872ஆம் ஆண்டு ஒரு சைவ பாடசாலையை ஸ்தாபித்தார். ஆங்கில பாடசாலையை. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதுக்கு போதிய நிதி கிடைக்கல. என்னன்னு சொன்னா, ஆங்கில ம விரிவுரையாளர்களை நியமிக்க வேணும். அவர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதற்கெல்லாம் உண்மையில அவர்கள்ட்ட இருந்த நிதி நிலைமை போதாம இருந்தது. ஆனபடினால அவர்களால மேற்கொண்டு நடத்த முடியாம போய் ஒரு 4, 5 வருடத்துக்கு பிறகு அது அப்படியே நின்று போயிட்டுது. அது மட்டுமில்ல, பிறகு நாவலர் மறைஞ்சா பிறகு கனவு பாடசாலைகள் அப்படியே விடுபட்டு போச்சுது. அவர் தொடங்கி விட்ட விஷயங்கள். அதுல உதாரணமா நாங்க சொல்லப்போனா, இந்த சைவப்பிராச வித்தியாசாலை மிக கவலையோட சொல்ல வேண்டியிருக்குது. சில இடங்கள்ல இப்ப நீங்கள் நல்லூருக்கு போற வழியிலே அரசரை ரோட்ல இருக்கிற அந்த பாடசாலை அ கைவிடப்படுற ஒரு நிலைக்கு வந்து விட்டது. சைவப்பிராச வித்தியாசாலை. நாவலர் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 200 வருஷங்களுக்கு முதல் இந்த கிறிஸ்தவர்களோடு போராடி, மற்றது அந்நிய ஆட்சியாளர்களோடு போராடி தொடங்கின ஒரு பாடசாலை, கைவிடப்பட்டு கொண்டு போற நிலைமை அடைந்திருக்கிறது மிகுந்த வேதனைக்குரியது. அதுக்கு உண்மையிலே அ இங்க இப்ப இருக்கிற சைவ மக்கள் எல்லோரும் அதுக்கு ஒரு முன்னின்று உழைத்து அத மூடப்படாத ஒரு நிலைக்கு தொடர்ந்து கொண்டு நடத்துற அதுக்கான வழிவகையை கொண்டு வர வேணும். அது ஒரு மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயம். அது கைவிடப்பட்ட போனால் நாங்கள் செய்கின்ற நாவலருக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். நன்றி கடன் இல்லாதன்மையா இருக்கும். அதை ஆ எல்லோருடைய கவனத்துக்கும் பெற வேணும். சரி. நாவலருடைய நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. இங்கே புத்தகங்களை அடிக்க வேணுமென்றதுக்காக முதல்ல இந்தியாவுல போய் புத்தகங்களை அடிச்சு கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு இங்கேயே கொண்டு வந்து அடிப்போம் என்று ஒரு யந்திரத்தை கொண்டு வந்து வித்யானுபாலன யந்திரசாலை என்று சொல்லி ஒரு அச்சுக்கூடத்தை தாவித்தார் என்று சொன்னேன். அது வந்து 1850ஆம் ஆண்டு. அப்ப இப்படி இந்தியாவுக்கெல்லாம் போய் வரும்பொழுது, நாவலர் இப்போ திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு போனார். ஆனா நாவலர் இங்க செய்து கொண்டிருந்த இந்த செயல்கள் எல்லாம் அ தமிழ்நாட்டுக்கும், சென்னைக்கும் எல்லாம் பரவி இருந்தது. ஏன்னு சொன்னா, அவ்வளவு துணிவா ஆட்சியாளர்களை எதிர்த்து தனி ஒரு மனுஷனாக இருந்து அவ்வளவு செயலை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு போராடிக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கேயே மற்றது அவர் பிரசங்கம் செய்ற முறைகள், கற்பிக்கிறது எல்லாம் அவருடைய புகழ் ஏற்கனவே இந்தியாவிலும் பரவி இருந்தது. இப்ப திருவாவடுதுறை ஆதீனத்துக்கும் தெரிந்திருந்தது. அப்ப ஒரு முறை இவர் இந்தியாவுக்கு போனபோது, திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு போனபோது, அவர்கள் இவரை ஒரு பேச சொல்லி கேட்டிருந்தார்கள். அப்போ அவர் ஒரு பேச்சொண்ட வழங்கினார். ஒரு சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்தினவர். அப்படி சொற்பொழிவு நிகழ்த்தின பிறகு அவர்கள் எனக்கு கேள்விகள் கேட்டது. கேட்டபோது அவர் உண்மையிலே ஆதீனத்தில இருக்கிறவர்களை விட மிகச் சிறப்பாக அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். பல ம் அ அதாவது பிரச்சனையான தெளிவில்லாமல் இருந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாவலர் தெளிவுபடுத்தினார். ஏன்டா நாவலருக்குள்ள ஒரு குணம் இருந்தது. சும்மா மேலோட்டமா வெறும் வாசிச்சு படிச்சு கொண்டு போறது இல்ல. அவர் அதை ஆராய்ந்து நுணுகி ஐயம் திரிபு அற கற்றல். இந்த கற்றல்ல முக்கியமான விஷயம் ஐயம் திரிபு அற கற்றல். ஏன்டா ஐயம்ண்டா சந்தேகம், திரிபுண்டா அதுவா இதுவாண்டா மயக்கம். மயக்கம் இருக்கக்கூடாது. தெளிவாக இதுண்டா இதுதான். அப்ப டவுட் இருக்குன்னு சொன்னா, அவரு என்ன செய்வார்? கடிதங்கள் எழுதி முந்தியெல்லாம் அப்படி செய்திருக்கிறார். போய் தன்னுடைய குரு அவர்கள்ட்ட எல்லாம் கேட்டு, அல்லது வேற புத்தகங்கள தேடி, மற்ற மூல நூல்ல இருக்கக்கூடிய வேற சமஸ்கிருத நூல்களை எல்லாம் பார்த்து, அப்படி அவர் வந்து அது திரிபு இல்லாமல் கற்றுக்கொண்டபடினால,
அவருடைய அவர் கேட்ட ஆதீனம் கேட்ட கேள்வி ஆதீனத்தில் இருந்தவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம். அப்ப அவருடைய அந்த அந்த நாவன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் அந்த ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் அவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தது. அவருடைய பேச்சால ஈர்க்கப்பட்டு, அவருடைய ஆற்றல பார்த்துத்தான் அந்த பட்டத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு 2, 3 பேருக்கு சபாபதி நாவலர் அப்படின்னு எல்லாம் கிடைத்தாலும், நாவலர் என்று சொன்னாலும், இப்ப சொன்னாலும், நான் ஆறுமுக நாவலர் தான். அதுக்கு பிறகு யாருக்கு கொடுத்தாலும் கூட, நாவலர் என்ற பட்டம் அவருக்கே உரிய ஒரு பட்டமாகத்தான் அது இருக்கிறது இன்றளவும். இப்போ பண்டிதமணி என்று சொன்னா, பண்டிதமணி கணபதி பிள்ளைதான். வேறு யாருக்கெல்லாம் பண்டிதமணி என்று குடுத்தாலும் கூட, பண்டிதமணி என்று சொன்னால் அது கணபதி பிள்ளையைத்தான் குறிக்கும். நாவலர் என்று சொன்னால் ஆறுமுக நாவலரைத்தான் குறிக்கும். அந்த அந்த அளவு சிறப்புக்குரியதாக அந்த பட்டம் அமைந்து விட்டது. 1849ஆம் ஆண்டு அந்த பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. சரி, அதுக்கு பிறகு இந்த கிறிஸ்தவ மதத்திலே வந்து என்ன செய்தார்கள்ன்னா, நான் சொன்னேன் தானே ஏற்கனவே, ஆ இந்த எங்களுடைய சமயத்துல இருக்கக்கூடிய சில சில குறைபாடுகள். உதாரணமா இந்த ஆடு வெட்டுறது, பலி குடுக்குறது, அத வேலை செய்றது, அத குறைபாட சொன்னார்கள். மற்றது இந்த கோயில்லே சுவாமி சுத்தி வருகின்ற பொழுதெல்லாம் இந்த அம் நடனக்காரர வச்சு நடனம் ஆட வைக்கிறது. அப்ப அது எல்லாவற்றையும் கொஞ்சம் அந்த இகழ்ச்சியாக சொன்னார்கள். அப்ப ஆனபடியினால நாவலர் என்ன சொன்னார், அந்த பிரசங்கங்கள் எல்லாம் அத சொன்னார். நீங்கள் சில மாற்றங்களை செய்யுங்கள். இத செய்யாதீர்கள். இந்த அ தேர் திருவிழாவிலே நல்லூர்ல ஆடு வெட்டுறது அவர் செய்ய வேணாம் என்று சொல்லி சொல்லி அத முதல்ல இருந்த ரகுநாத மாப்பான முதலியார், ஆரம்ப காலத்து ரகுநாத மாப்பான முதலியாருக்கு சிலது சொன்னவர். இப்ப நல்லூர்ல வேல் தான் மூலஸ்தானத்துல இருக்குது. அது வந்து ஆகம விதிக்கு முரணானது. அந்த இடத்துல ஒரு சுவாமி சிலையத்தான் வைக்க வேணும். அப்படி சிலர் சொன்னார். மற்றது இந்த ஆடு பலி குடுக்குறது, அதை எல்லாம் நிப்பாட்ட வேணும்னு சொன்னார். அப்ப முதல் இருந்த ரகுநாத மாப்பான முதலியார், இப்ப திருப்பி இவ்வளவு தலைமுறைக்கு பிறகு திரும்பவும் அதே ரகுநாத மாப்பான முதலியார் பிறகு அடுத்த தலைமுறை வந்திருந்தது. அப்ப முதலாவது இருந்த ரகுநாத மாப்பன முதலியார், அவர் வந்து அத ஒத்துக்கொள்ளலைன்னு சொன்னா, அவர் முதலே வேலை வச்சு வழிபட்டபடினால, அவருக்கு அந்த ஆதியிலேருந்து வழிபட்ட அந்த வேலை அ எடு எடு எடுக்க அவருக்கு விருப்பம் இல்ல. அந்த அவருக்கும் ஒரு விதமான ஒரு பக்தி. அப்ப அவர் அத எடுக்க முடியல. அ ஆனபடினால அவருக்கு தான் சொன்னார், அதுக்கு கேளுன்னுட்டு நாவலர் பிறகு போறத நிப்பாட்டிட்டார். பிறகு ஆடு வெட்ட வேணாம்னு சொன்னார். தேர் சுத்தும் பொழுது, அதையும் அவர் கணக்கெடுக்கையில ஆடு வெட்டின உடனே அவர் போகாம விட்டுட்டார். அதுக்கு பிறகு அ கொஞ்ச காலம் போகாம இருந்தவர். அதுக்கு பிறகு அடுத்ததா வந்த இன்னொரு மாப்பன முதலியார் அந்த பரம்பரையில வந்தவர். அ அவரு ப இந்த நாவலர் இவ்வளவு செய்ற சேவைய பார்த்துட்டு, சரி நீங்கள் சொல்றபடி நாங்கள் செய்வோம்ன்னு சொல்லி சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு அவர் சம்மதிச்சு, முதலாவதா இந்த ஆடுபட்ட மாட்டம்ன்னு சொல்லி அவருக்கு உறுதிமொழி எல்லாம் குடுத்துட்டார். அது பிறகு திரும்பவும் நாவலர் வந்து இந்த ம் அ என்ன புராண படம் செய்றதுக்கு, பிரசங்கங்கள் அது எல்லாத்தையும் நல்லூர்ல செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருந்த பொழுது, பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் அத மீறி அந்த சில பேர் இருக்கணும் தானே. ஒரு ஆள் ஒன்று செய்தால் அதுக்கு எதிரா செய்கிறவர்களும் எப்பயுமே இந்த காலத்திலும் அப்படியான ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அத மீறி இந்த இந்த அவர்கள் செய்து கொண்ட உடன்பாட்ட மீறி ஒரு தேர் வந்து கொண்டு போய் திரும்பவும் தேர் சுத்த வழிக்கிடும் பொழுது ஆட்ட பலி கொடுத்துட்டார்கள். அப்போ நாவலருக்கு கோவம் வந்துட்டு அத விட்டுட்டு வந்துட்டார். அப்ப அதுக்கு பிறகு அவர் போகல. அப்ப அப்படி அதால தான் அந்த பிறகு உண்மையிலே இப்ப நாவலர் மண்டபம் இருக்கிற அந்த இடம், நல்லூருக்கு பக்கத்துல இருக்கிற நாவலர் மணிமண்டபம் வந்து, அந்த காணியையுமே நாவலர் தான் வாங்கி கொடுத்தது. அந்த ம ம என்ன தனவந்தர்கள்ட்ட காசு சேர்த்து, அந்த காணிய வாங்கி கொடுத்து, அதை நாவலர் அந்த நல்லூரை இன்னும் பெருப்பிக்க வேணுமெண்டு. அந்த காணிய வாங்கி கொடுத்தவர். அது பிறகு உங்களுக்கு தெரியும் நாவலர் ஆரம்ப காலத்து நல்லூர் உடைச்சு, அத கொண்டு போய் அ யாழ்ப்பாண கோட்டை கட்டினதும் இந்த ஐரோப்பியர்கள், போர்த்துகேயர்கள் அந்த காலத்திலே. அதுக்கு பிறகு மீளவும் இந்த இடத்த வந்து நிறுவினதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்ப இந்த ந நல்லூரை புதுப்பிக்கிறதிலும், மீள நிறுவுவதிலும் எல்லாம் அ பல விதமான பங்கை நாவலர் ஆற்றியிருக்கிறார். சரி. இப்ப நாங்கள் அடுத்ததா கிறிஸ்தவ மத கண்டனங்களை பார்த்தோம்ன்னு சொன்னா, இப்ப இந்த குறைபாடுகளை கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள் சொல்லிக் கொண்டபடினால, நாவலர் என்ன செய்தார், முத்துக்குமார கவிராயர் என்ற ஒருவர் ஞான கும்மி என்று சொல்லி ஒரு நூலை இயற்றினார். அதுல வந்து இந்த கண்டனங்களுக்கு பதில் சொல்ற மாரி தான் அது இருந்தது.
முத்துக்குமார கவிராயர் பாடினது. அப்ப அந்த பாடலை பார்த்து அது நல்லா இருக்கேன்னு போட்டு அதை பிரசுரிக்க வேணும்னு நாவலர் அதை பிரசுரிச்சு கொடுத்தார். பிரஸ் வச்சுட்டாரு தானே, அப்ப நாவலர் அதை பிரசுரிச்சு கொடுத்தார். அதுக்கு பிறகு எதிர்ப்பொண்டு வந்துட்டது. பிறகு பா இந்த ஃபாதர்ஸ் என்ன செய்யறாங்க, பாதிரியார்கள், ஃபாதர் என்றால் பிறகு தமிழ் படுத்தி பாதிரியார்கள். அநேகமா நீங்கள் இந்த கிறிஸ்தவர்களுடைய எல்லா அந்த கடவுளின் பேர் என்ன, ஆக்களின் பேர் என்ன, அல்லது அந்த மத சம்பந்தமான எல்லாமே வந்து அந்த அப்படியே ஆங்கிலத்தை மெதுவா தமிழ் படுத்தின மாதிரி இருக்கும். ஃபாதர் என்றது பாதிரியார் ஆயிட்டு. சரிதானே? என்ன சிலது நாங்கள் பார்த்தோம்டா, கொஞ்செஞ்சி மாதாண்டா கான்செப்ட், லேடி ஆஃப் கான்செப்ட், அது அப்படியே கொஞ்செஞ்சி மாதாண்டா ஆக்கியிருக்கலாம். அப்ப அந்த மாதிரி தான் அவர்களுடைய தமிழ் படுத்தலா இருந்தது. அது வந்து உண்மையில தமிழ் படுத்தல். சரி, இப்போ இந்த பாதிரியார்கள் என்ன செய்யணும், சைவ தூஷணம்னு சொல்லி ஒரு பிரசுரத்தை வெளியிட்டவர். 2வது சைவத்தில இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லி நையாண்டி பண்ற மாரி பிரசுரம். அத பார்த்தோனே நாவலருக்கு கோவம் வந்துட்டு, அவர் என்ன செய்தார், வச்சிர தண்டம் என்ற பேர்ல இன்னொரு எதிர் பிரசுரம் ஒண்ட நாவலர் வெளியிட்டார். உடனே பிறகு இன்னொன்று வெளியிட்ட பிறகு நல்லொரு முருகனை அந்த முருகன் கோவிலையும் முருகனையும் கண்டிச்சு அவருக்கு 2 மனைவி இருக்கிறது அப்படின்ட்டு அந்த அதளை வச்சு கண்டிச்சன நையாண்டி பண்ணி சுப்பிர பேதம் என்ற பேரில் ஒரு பிரசுரம் வந்து வெளியிடப்பட்டது. அப்ப அதை பார்த்து நாவலருக்கு கோபம் வந்துட்டது. அவர் என்ன செய்தார், சுப்பிர போதம் என்ற பேரில, அவர் பேதம் பண்ணோன்னே இதை போதம் என்ற பேரில அவர் ஒரு பிரசுரம் ஒன்றை வெளியிட்டார். அதுல வந்து அந்த பெருமைகள், முருகனுடைய பெருமைகள் அது எல்லாத்தையும் அவர் மற்ற நூல்கள்ல முருகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றது அவருடைய செயற்கரிய செயல்கள், அற்புதங்கள் எல்லாத்தையும் சொல்லி வெளியிட்ட உடனே அதுக்கு பிறகு அவர்கள் மெல்லவா அடங்கிட்டினான். அப்ப இப்படி அந்த கண்டனங்கள், அதே மாதிரி சில வேளை இந்த வாக்குவாதங்கள் நேரடியாகவே அவர்களோடு இந்த வாக்குவாதங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்குது. அப்படி இந்த வாக்குவாதம் மூலமாகவும் அவர் எங்களுடைய சமய உண்மைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்றதுக்கும், மற்றது எங்களுடைய மதத்தை விட்டு சைவ சமயத்தை விட்டு மற்றவர்கள் போகாம இருக்கிறதுக்கும் பலவிதமான பணியை நாவலர் செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு சொல்லப்போனால் சிதம்பரத்திலே, இங்க மட்டும் இல்லாமல் சிதம்பரத்திலேயும் அவர் என்ன செய்தார், அந்த பெரிய பெரிய புராணத்திலே நாவலருக்கு பெரிய ஈடுபாடு ஒன்று இருந்தது. அப்ப பெரிய புராணத்து தமிழ்ல உங்களுக்கு பெரிய புராண வசனம், பெரிய புராண சூசனம் அதெல்லாம் எழுதினவர் நாவலர். இந்த புத்தகங்களை நீங்கள் கேட்டீங்கள், ஹிந்து கல்ச்சர் மினிஸ்ட்ரியிலே கிடைக்கக்கூடியதா இருக்கும். இந்த நூலை அதாவது பாடல்களா இருந்ததை இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி வசன நடையிலே வெளியிட்டவர். அதனால அந்த நாவலருக்கு வசன நடை கை வந்த வெள்ளாளர் உண்டு. நிறைய நூல்களை அவர் பாடல் வடிவிலே இருந்த நூல்களை அவர் வசனத்திலே கொண்டு வந்தவர். அப்ப இலகுவா படிச்சு கொள்ளலாம். அதிக நூல் பயிற்சி இல்லாதவர்கள் இப்ப எல்லாரும் ஜாப்பரங்களக்காரிய மாதிரி அல்லது தண்டி அலங்காரத்தை எல்லாம் இலக்கணத்தை எல்லாம் படிச்சிருப்பார்கள் இல்லை. அப்ப அந்த இலக்கண அறிவு எல்லாம் இல்லாட்டியும் உரைநடையில எழுதி கொடுக்கின்ற பொழுது அதை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். இப்ப பெரிய புராண பாடல்களை படிக்கிறதை விட பெரிய புராண வசனத்தை படிக்கிறது இலகுவா இருக்கும். ஒரு அதிலேயும் இந்த உட்கடையான விஷயங்களை சொல்றதுக்காக பெரிய புராண சூசனம் என்பதையும் வெளியிட்டவர். அப்ப இதையெல்லாம் நாவலர் வெளியிட்ட புத்தகங்கள், எழுதி வெளியிட்ட புத்தகங்கள். அந்த நேரம் அந்த பெரிய புராணத்தை இயற்றின அந்த சர்க்குலர்ல அவருக்கு சரியான ஒரு மரியாதையும் அன்பும் இருந்தது. அப்ப அந்த நூல் எழுதின அந்த சிதம்பரத்தினுடைய அந்த மடத்திலே அந்த அந்த மடத்திலே அவர் இருந்த இடத்திலே சர்க்குலர் இருந்து எழுதினதும் வெளியிட்டதுமான அந்த இடத்திலே சிதம்பரத்திலே ஒரு சர்க்குலருக்கு கோயில் ஒன்று கட்ட வேணும்னு மிகவும் ஆசைப்பட்டு காணி எல்லாம் வாங்கி பாருங்க, அங்கேயே அவர் இந்த எப்படி இங்கே பாடசாலைகளை நிறுவின மாதிரி எந்த சாலை நிறுவின மாதிரி சென்னையிலேயும் கூட இந்த புத்தகங்கள் அடிக்கிறதுக்கு அவரே அப்புறம் சொண்ட அவரே ஸ்தாபிச்சார் நாவலர். அதே மாதிரி காணி ஒன்றை வாங்கி இவருக்கு சர்க்குலருக்கு கோயில் ஒன்று கட்ட வேணும் அந்த இடத்திலே என்று சொல்லி அதுக்கான முயற்சி எல்லாம் எடுத்தவர். அப்படி முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த பொழுது பிறகு அவர் அதுக்குள்ளேயே அவர் சிவபதம் அடைஞ்சிட்டார். ஆனபடினால அந்த சர்க்குலருடைய கோயிலே அந்த நேரம் கட்ட முடியல. அதுக்கு பிறகு பின்வந்த அவருடைய மாணாக்கர்கள் தான் அந்த கைங்கரியத்தை செய்து முடித்தார்கள். ஆனா அதுக்கும் பிறகு பின்னுக்கு வந்த மாணாக்கர்கள் அல்லது அபிமானிகள்னு சொல்லப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்னா, அவர்கள் கூட அமெரிக்காவில போய் குடியேறின பிறகு அவர்களுக்கு நிறைய வருமானம், நிறைய நிதி எல்லாம் கிடைக்கக்கூடிய இருந்தபடினால அவர்கள் என்ன செய்தார்கள், நாவலருடைய மாணாக்கர்கள் கட்டின அந்த கோயிலை இடிச்சு போட்டு புது விதத்திலே ஒரு கோயிலை கட்டி எல்லா வசதியும் அத கொஞ்சம் நவீனமயப்படுத்தி பெரிய ஒரு கோவில் ஒன்றை சர்க்குலருக்கு அந்த இடத்துல கட்டி அதே அதே நிலத்திலே கட்டி
நாவலருக்கும் ஒரு சின்ன கோயில் மாரி கட்டி, சேக்கிழாருக்கு கட்டி, அப்படி அவர்கள் கட்டியிருந்தார்கள். அப்ப அந்த நாவலர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தவர், "யார் குத்தினாலும் அரிசியானால் சரி. அத நான் தான் செய்ய வேணுமென்று இல்ல. யார் செய்தாலும் எனக்கு அத பற்றி பரவாயில்லை. அந்த விஷயம் ஈடேறினா சரி" என்று நாவலர் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லியிருந்தார். அப்ப அதே மாதிரி அந்த இடத்திலே அவர்களுடைய மாணாக்கர்களால கட்டப்பட்டது. பிறகு திருப்பி அத இடிச்சுண்டாலும், பிறகும் அதே மாரி சேக்கிழாருக்கு ஒரு பெரிய ஒரு ஓரளவு நவீனமயப்படுத்தப்பட்ட கோயில் ஒன்று அந்த இடத்துல கட்டப்பட்டு, இப்பயும் அங்க இருக்குது அ சிதம்பரத்தில. அது மட்டும் இல்லாம சிதம்பரத்திலே நம்ம இந்த ஞானப்பிரகாசர் நிறைய போய் அங்க இருந்தும் தொண்டு செய்தவர். இங்க இருந்து விட்டுட்டு போனவர் தானே ஞானப்பிரகாசர். அவர் போய் அங்க காணிகள் வாங்கி, கோயில தாவித்து, மடங்கள தாவித்து அப்படிலாம் ஞானப்பிரகாசர் மடம் என்றெல்லாம் அங்க இருந்தது. இப்ப நிறைய காணிகளை வாங்கி அந்த நேரம் அவர் இந்த கோயில் தொண்டுக்கெல்லாம் விட்டவர். ஆனால் பிறகு பிறகு பின்வந்த மக்கள் எல்லாம் அதை பிடிச்சு அதில எல்லாம் குடியேறி, கடைகள் எல்லாம் கட்டி அப்படி என்று அந்த அது தொடர்பான உறுதிகளோ, அது தொடர்பான ஆவணங்களோ எல்லாம் கிடைக்கப்பெறாமல், அவைகள் எல்லாம் இப்பொழுது யார் யாரோ அதில குடியேறி, அது அப்படியே விடுபட்டு போயிட்டது. யார்ட்ட பேர்ல இருக்கு, யாருக்கு இருக்கு எதுவுமே இல்லாமல், அது அந்த இவர்களுடைய ஆட்சியிலிருந்து அது விடுபட்டு போய்விட்டது. பல விடயங்கள். மற்றது வந்து நிறைய புத்தகங்கள் சொன்ன மாதிரி நிறைய புத்தகங்களை பதிப்பிச்சேன்னு சொன்னேன். அந்த புத்தகங்கள் சிலது நான் சொன்னேன்னு சொன்னா, உங்களுக்கு நிறைய நிறைய புத்தகங்கள். இப்ப நிகண்டு, சரியா? பெரிய புராணம், திருமுருகாற்றுப்படை, அ கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி. இதைவிட நன்னூல் விருத்தி உரை, ஆ மற்றது ஆத்திசூடி கொன்றை வேந்தனை எல்லாம் உரையில எழுதினவர். மற்றது நன்னெறியை, நல்வழி, மூலமும் உரையும் என்று அதை வெளியிட்டவர். அதைவிட திருமுருகாற்றுப்படையை உரை உரை வெளியிட்டவர். மற்றது அந்த ஒரு சமய உண்மைகளை எளிமையாக சொல்ல வேணுமென்றதுக்காக பாலபாடம், 1ஆம் பாலபாடம், 2ஆம் பாலபாடம் என்று பாலபாடங்களை வெளியிட்டார். அது மாரி சிவாலய தரிசன விதி என்ற ஒரு நூலை எழுதி வெளியிட்டவர். அ அதைவிட சிதம்பரத்தை பற்றி எழுத வேண்டும் என்று சிதம்பரம் மான்மியம் என்று சொல்லி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதைவிட சைவ தூஷண பரிகாரம் என்று சொல்லி இந்த சைவ தூஷணம் செய்கிறவர்களுக்கு எதிரான சைவ தூஷண பரிகாரம் என்று சொல்லி ஒரு நூலை வெளியிட்டவர். அதைவிட திருவாசகத்தையும், திருக்கோவையாரையும் பதிப்பிச்சவர். எளிமையான உரைகளோடு அத பதிப்பிச்சவர். விட திருக்குறளுடைய திருக்குறளை பரிமேலழகருடைய அழகருடைய உரையோட சேர்த்து அதை நாவலருடைய அச்சியந்த சாலையிலே அது பதிப்பிக்கப்பட்டது. சரிதானே. மற்றது இலக்கண கொத்து. சுவாமிநாத தேசிகர் என்பவர் இயற்றின அந்த இலக்கண கொத்து என்பதை இவருடைய யந்திரசாலையிலே அதை பதிப்பித்து வெளியிட்டவர். அதைவிட தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்ற ஒரு நூல். அதையும் அவர் சிவஞான முனிவர் இயற்றின அந்த நூலை அவர் வெளியிட்டவர். அதாவது பதிப்பித்து வெளியிட்டவர் உரைகளோட. ஆ இத விட வேறும் திருவாசகம், திருவிசைப்பா, அ திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், ஆ மற்றது நான்மணி, மற்றது பட்டணத்து பிள்ளையார் பாடல் என்று சொல்லப்படுறது. ஆ நிறைய. தொல்காப்பியத்தினுடைய சூத்திர விருத்தி அதனை வெளியிட்டிருக்கிறார். அருணகிரிநாதருடைய பாடல்களை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். கோயில் புராண உரை என்று ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தொல்காப்பியனுடைய சொல்லதிகாரம் சேனாவரையர் உரையை பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் அவர் செய்தல ஏற்கனவே செய்திருக்கிற அந்த நூல்களை அவர் பதிப்பித்து உரையோடு பதிப்பித்திருக்கிறார். அதான் உரையோடு பதிப்பித்திருக்கிறார். அப்படி நிறைய இந்த சைவ வினாவுடை அதெல்லாம் பாலபாடம் அதெல்லாம் அவர் தானே எழுதினது. இதை விட நித்திய கரும விதின்னு சொல்லி இப்ப அந்த அனுட்டானம் அதாவது தீட்சை கேட்டவர்கள் செய்யக்கூடிய அனுட்டானங்களை பற்றி நித்திய கரும விதி என்று அந்த நூலையும் அவர் ஆக்கி வெளியிட்டிருந்தவர். இப்படி பல நூல்களை அவர் வெளியிட்டவர். அதுல முக்கியமாக நீங்கள் சொல்ல போனால் இந்த அவர் எழுதின வசன நூல்கள் என்று சொல்லி முக்கியமா கேட்டா நீங்க சொல்ல வேணும். பெரிய புராண சூசனம், கந்த புராண வசனம், திருவிளையாடற் புராண வசனம். இந்த வசன நூல்களை அவர் வெளியிட்டவர். ஆனா அந்த சிலவற்றை அவர் சூசனம் எல்லாம் எழுதத் தொடங்கி அதுல அவர் முடிக்க முடியாமல் அந்த அவர் முடிக்கும் வரை அவர் சிவபதம் அடைஞ்சிட்டார். இந்த ஆர்வனாளருடைய தந்தையர் மட்டுமல்ல நான் சொன்ன மாதிரி அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே அறிஞர்கள், தமிழறிஞர்களா இருந்திருக்கணும். தகப்பன் இந்த நாடகம் எல்லாம் எழுதுறவர், நாடகம் எல்லாம் நடத்துறவர், ஒரு நாடக நூலை எழுதிக் கொண்டிருக்கையிலேயே அவர் சிவபதம் அடைந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி. பிறகு அந்த நாடக நூலை நாவலர் எழுதி முடித்து அதை வெளியிட்டவர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மற்றது அறக்கட்டைகளை கட்டளைகள்.
அந்த சிதம்பரத்திலே ஒரு அறக்கட்டளை நிறுவினர் என்ற அதுக்கு நிதியை போட்டு அதை தொடர்ந்து அந்த மடங்கள் நடக்க வேணும் என்பதற்காக அப்படி செய்திருக்கிறார். பட் இன்னொன்று சொல்ல வேணும். இந்த மட்டக்களப்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில ஒரு பாலமாக செயற்பட்டவர் நாவலர் பெருமான். எப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு வர்த்தக வேளாண்மை சங்கம் என்றதை 1877ஆம் ஆண்டு ஒரு சங்கத்தை ஒன்றை நிறுவி என்னன்னு சொன்னா, அந்த நேரம் அரசாங்கம், அதாவது அரசாங்கம் சொன்னா அந்நியர் வந்து எங்கள நாட்ட பிடிச்சு அப்புறம் திருப்பி எங்களுக்கே வித்தவே. அது அரசாங்க காணின்னு சொல்லிக்கொண்டு, அந்த அரசாங்க காணிய பிறகு காசு குடுத்து நீங்க வாங்குங்கோன்னு சொல்லி வச்சாங்க. அந்த நேரத்தில அப்படி விக்கின்ற பொழுது, அந்த ஒரு பெரிய நிலத்தை எடுத்து கூறு போட்டு, விவசாய நிலத்தை எடுத்து கூறு போட்டு, நீங்கள் இதற்கு ஒரு 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 கூறு நிலம் இன்ன விலை என்று சொல்லி 400 600 கூறு நிலம் ஒண்ட அவர்கள் விற்பனைக்கு விட்டார்கள். அப்படி விட்டபோது 200 கூறு நிலத்தை 200 அலகுகள நாவலர் காசு குடுத்து வாங்கினவர். வாங்கி அதுக்கு பிறகு இந்த பொது மக்களுக்கு அத கொடுத்தார். நீங்கள் அதில செய்யுங்கோ, விவசாயத்தை செய்யுங்கோ. என்னன்னு சொன்னா, அந்நியர்கள் அந்த காணிய ஆட்சிப்படுத்தாமல் நாங்கள் அத விடக்கூடாதுன்னு சொல்லி, மட்டக்களப்பிலே அந்த 200 அலகு நிலத்தை யூனிட்ஸ் என்று சொல்லலாம் அல்லது கூறு நிலத்தை ஒரு துண்டாக. அப்ப 200 துண்டு நிலத்தை அவர் காசு கொடுத்து வாங்கி, அந்த மக்களுக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி விட்டவர். அப்ப அந்த ஒரு சங்கத்தையும் தாவித்தது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு வர்த்தக வேளாண்மை சங்கம். மிக முக்கியமான ஒரு சங்கம் 1877ஆம் ஆண்டு நிறுவினது. அதுக்கு பிறகு அப்படியே அதை வேளாண்மை செய்து கொண்டிருந்தவே, அதுக்கு விதை நெல் பெற்றுக் கொடுக்க வேணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் போய் தேசாதிபதியோட போய் வாதாடி எல்லாம் அந்த வாங்கி கொடுத்திருக்கிறார். போராடி எல்லாம் செய்திருக்கிறார். அந்த பெரிய ஒரு அவரு சொல்லப்போனா ஒரு தனி மனித போராளியாக மாரி தான் அவர் இருந்திருக்கிறார். அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் அவர் போய் அரசாங்கத்தோடெல்லாம் வாதாடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். சங்கங்களை, சபைகளை எல்லாம் தாவித்து, அவர்கள் மூலமாகவே போய் அவைக்கு மனு குடுக்கிறது. இதை ஏன் செய்யலாம், செய்யக்கூடாது. அப்ப அவருக்கு நல்ல ஒரு ஆங்கில ஆளுமை இருந்ததாலேயும், அவருக்கு ஒரு பேச்சு வெண்மை இருந்ததாலேயும், அவருடைய சொல்லுக்கு எடுபடக்கூடியதா இருந்தது. இப்ப சொன்னா நீர் என்ன சொல்றதுன்ற போகாமல், அந்த ஆட்சியாளர்கள் அவருடைய அவருக்கு செவி சாய்க்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு அ ஆளுமையும், ஆற்றலும் இந்த ஆ மொழி வெண்மையும் இருந்ததால, அவருடைய கோரிக்கைகள் செவிசாய்க்கப்பட்டு, அந்த விதை நெல் எல்லாம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த காணிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. மற்றது இந்த சங்கம் இயங்கினது. அதுக்கு பிறகு கால ஓட்டத்திலே அந்த காணிகளோட உரிமை என்னவாச்சுது என்பதே தெரியாமல் அப்படியே போய்விட்டது. அப்ப அந்த 200 துண்டு நிலமும், நாவலர் வேண்டி விட்ட நிலம் என்னவாச்சு? யாருக்கு போச்சு? எப்படி அது கைமாறுச்சு என்பது அல்லது யாராவது அதை பிடிச்சு ஆட்சிப்படுத்தி பிறகு அப்படியே போயிருக்கும். அது ஒரு ஒரு இந்துவின்ட கையில இருக்கா? ஒரு தமிழர்ட்ட கையில இருக்கா? என்பது கூட எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு அது போய்விட்டது. அப்ப இவருடைய பின்வந்தவர்களாக, வழிவந்தவர்களாக 9 மணி ஆயிற்று இல்லையா? ம். ஆ வேற சி.வை. தாமோதரம் பிள்ளை, காசிவாசி செந்திநாதையர் இந்த மாரி அவர்கள் எல்லாம் இருந்து பின்னுக்கு இவர் விட்ட பணிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போச்சினம். அ அது மட்டுமல்ல, இந்த சில கோயில்களை உதாரணமாக சொல்லவே வேணும். அ கீரிமலை சிவன் கோயில், மற்றது ம திருக்கேதீஸ்வரம். இந்த திருக்கேதீஸ்வரத்த சொன்னவர், மாதோட்டத்திலே ஒரு தேன் பொந்தொன்று ஒளிந்திருக்கிறது, அதை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லி. 2வது திருக்கேதீஸ்வரத்தை அப்படியே அழிச்சுட்டாங்க. ஃபுல்லாவே உடைச்சுட்டாங்க போர்த்துகேயர். உடைச்சு அந்த கல்லெல்லாம் எடுத்து கொண்டு போய் கோட்டை கட்டிட்டார்கள். ஆனால் அந்த இடத்துல ஒரு சிவாலயம் இருந்தது. அதை கண்டுபிடியுங்கள். மாதோட்டத்தில இருந்தது. அதை செய்ய வேணும், கட்ட வேணும்னு சொல்லி குரல் கொடுத்துக் கொண்டே இருந்தவர் நாவலர். பிறகு பிறகு அவருடைய அந்த குரல், அவருடைய அந்த அந்த ஆத்மார்த்தமான அந்த அவருடைய விருப்பம் பிற்நாளிலே நிறைவேறி, இப்போ இன்றைக்கு இப்போ போன வருடம் பெரிய ஒரு கோவில் ஒன்று கட்டப்பட்டு, பெரிய கும்பாபிஷேகம் நடந்தது. ஃபுல்லாவே கருங்கல்லால கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயிலாக அது நிமிர்ந்து நிற்கிறது. அ அந்த இடத்திலே நாவலருக்கு ஒரு சிலையும் நிறுவப்பட்டிருக்குது. அப்ப அவர் கண்ட கனவு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது நிறைவேறிட்டது. இப்போ அதுவும் பெரிய அளவிலே ஒரு இன்னும் அவர் எப்படி கனவு கண்டாரோ, அது மாதிரி ஒரு கோவில் ஒன்று மாதோட்டத்திலே திருக்கேஸ்வரமாக எழும்பி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. நாவலர் வந்து சில அ பத்திரிகைகளை நடத்தினவர். சைவ உதய பானு என்ற பெயரில் எல்லாம் பத்திரிகை நடத்தியிருக்கிறார். அந்த பத்திரிகை மூலமாகவும் சமய உண்மைகளை அவர் ஆ சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு இன்னும் ஒண்ணு எங்கள சொல்ல வேணும். அவரு அந்த நேரடியாக அவர் அரசியல்ல ஈடுபடாட்டியும், இந்த
தமிழர்கள் படித்த தமிழர் வர வேணும்ன்றதுக்கு அவர் சரியான ஒரு விருப்பத்தோடையும் அவர்களுக்கு வேண்டிய வழிகாட்டலையும் இதையும் கொடுத்து கொண்டவர். அந்த வகையிலே சேப்பொன் ராமநாதன், சேப்பொன் அருணாசலம் அவர்கள் எல்லாம் பின்னுக்கு வந்து எங்களுடைய தலைவர்களாக, அரசியல் தலைவர்களாக வர்றதுக்கு நாவலருடைய அந்த தூண்டுதலும் வழிகாட்டலும் தான் காரணமாயிருந்தது. அதை மறக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா சேப்பொன் ராமநாதன், அருணாசலம் எல்லாம் மானிப்பாயை சேர்ந்த நம்ம ஊர் தான். அவர்கள் எல்லாம் அவர்களை உருவாக்கின பெருமையை நாவலருக்கு நாங்க சொல்லிக்கொள்ள நாவலர் என்று சொல்லலாம். பிறகு 1879ஆம் ஆண்டு நாவலர் கடைசியா பிரசங்கம் செய்தார். எப்படி அதே வண்ணர் வண்ண சிவன் கோயிலே பிரசங்கம் செய்தார். அதுக்கு பிறகு அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் நோய் இருந்தது. ஏனென்று சொன்னா சரியா கோவப்படுபவர்கள் நிறைய மக்களுக்காக உழைக்கிறவர்களுக்கு உண்மையிலே அந்த அவர்களுடைய சக்தி எல்லாமே அப்படியே அதற்காக செலவழிஞ்சு போக அவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு அப்ப அவருக்கு கொஞ்சம் அந்த வீசிங் அந்த தொய்வு நோய் எல்லாம் இருந்தது. அப்ப அந்த நோய் பிறகு அவருக்கு 52 வயதிலே அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். அப்ப 52 வருடங்கள் வாழ்ந்தாலும் அவர் ஒரு நிறைய சேவை, அதாவது இன்றளவு வந்து நாங்கள் அதை நினைச்சு பார்க்கிற அளவுக்கும் இந்த பட்ட அளவுக்கும் இலங்கை தமிழர்கள் அவ்வளவு பேரும் அவருக்கு நாங்கள் கடன் பட்டிருக்கிறோம். இந்த சைவத்தை காப்பாற்றி வைத்ததுக்கும், இந்த கல்வியை காப்பாற்றி வைத்ததுக்கும், எல்லாவற்றுக்குமே ஒரு கால்கோல் இட்டு முதல் தொடக்க புள்ளியாக இருந்ததுக்குமாக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அளவிலே நான் முடிந்த அளவு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அவருடைய வரலாறு இன்னும் நிறைய இருக்கிறது. எனக்கு அதை இந்த இந்த விரிவுரையை நிகழ்த்த கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு அவர்களே ஒரு பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிற எனக்கு அவ்வளவு பக்தி இருக்கு நாவலர்ல. அந்த வகையிலே நாவலர் பற்றி சுருக்கமாக நான் உங்களுக்கு இந்த விரிவுரை நிகழ்த்தினேன். நன்றி. குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன்.